இந்த லெசன்ல வியூவில் உள்ள ஷோ டெக்ஸ்ட் த்ரெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். டெக்ஸ்ட் த்ரெட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட் ஃப்ரேமும் இணைஞ்சிருக்கிறதுக்கு இடையில ஒரு நூல் மாற தெரியும், அதுதான் த்ரெட்ஸ்ன்னு சொல்றோம். இது எதுக்காகன்னா, எந்தெந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கா யூஸ் ஆகும். இப்போ இந்த மெயின் ஹெட்டிங் ஒன்று செலக்ட் பண்றோம். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பாக்ஸும் எண்டிங்ல ஒரு பாக்ஸும் இருக்கு. இது என்ன அப்படின்னா, இது வந்து இன்போர்ட், இது அவுட்போர்ட். இங்க வந்து எம்டியா ஒரு ரெக்டாங்கிள் தெரிஞ்சுன்னா ஸ்டோரியோட ஸ்டார்டிங் அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம அடுத்த ஸ்டோரியை இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்கொயர் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், இம்போர்ட் ஸ்டார்டிங், அதாவது டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏரியான்னு அர்த்தம். அடுத்து இங்க கீழே பாத்தீங்கன்னா அதே ஒரு ஸ்கொயர்ல ஒரு பிளஸ் சிம்பிள் ஆட் ஆயிருக்கு. இது அவுட்புட். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டோரிக்குள்ள இன்னும் நிறைய டெக்ஸ்ட் உங்களுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதைய நம்ம அடுத்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்குள்ள எப்படி கொண்டு போறதுங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்குள்ள இதோட அதிகமா இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம கொண்டு வர போறோம். அதுக்கு செலக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்றீங்க. இங்க அவுட்புட் ஏரியாவில் கிளிக் பண்ணீங்கன்னா மவுஸ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃப்ரேம் மாதிரியே ஒரு சிம்பிள் ஒன்று அந்த மவுஸ்ல தெரியும். அதுவே நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்ன டெக்ஸ்ட் அங்க நீங்க கொண்டு போனீங்கன்னா அதோட மவுஸ் பாயிண்ட் சிம்பிள் பாருங்க எப்படி இருக்கும்னு, ஒரு ஏரோ பிளஸ் சைனோட சிம்பிள் தெரியுது உங்களுக்கு. அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ள அப்ளை பண்ண போறோம் அர்த்தம். கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ளோ ஆயிரும். இப்போ இந்த டெக்ஸ்டுக்கும் இந்த டெக்ஸ்டுக்கும் நமக்கு த்ரெட்டிங் தெரியணும் அப்படின்னா வியூ மெனுல ஷோ டெக்ஸ்ட் த்ரெட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுங்களா, இதுதான் டெக்ஸ்ட் த்ரெட். டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கும் இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கும் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அதுவே மெயின் ஹெட்டிங் டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகல. சப்போஸ் எனக்கு அதிகமா இங்க டெக்ஸ்ட் இருந்தா நான் இங்க பிளேஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து நான் மாத்தி பிளேஸ் பண்ணிட்டேன், இது வேற இடத்துக்கு போக வேண்டியது, இங்க எனக்கு இது திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இம்போர்ட் அந்த இடத்துல மவுஸ் ஒரு கிளிக் பண்றீங்க. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா மவுஸ் பாயிண்ட் வேற இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா சிம்பிள் வந்து புதுசா டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ற மாதிரி அந்த சிம்பிள் தெரியும். அதுவே இதே டெக்ஸ்ட் ஃப்ரேம் கூட நீங்க கொண்டு போனீங்கன்னா என்ன தெரியும்னா, செயின் வந்து கட்டாய் போன மாதிரி உங்களுக்கு சிம்பிள் தெரியும். அதே இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருந்த டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். பாத்தீங்கன்னா இது புதுசா கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் ஃப்ரேமா இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ரெட் சிம்பிள் வந்து என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டோரிக்குள்ள இன்னும் நிறைய டெக்ஸ்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம திரும்ப கனெக்ட் பண்ணிக்கலாம், கிளிக் பண்றீங்க, இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்ததா மெயின் ஹெட்டிங் பேஜையும் பாடி டெக்ஸ்டையும் வந்து ஒன்னா இணைக்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் தனியா இருக்கு, இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கணும். என்ன பண்ணோம்னா, ஸ்டார்டிங் இம்போர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது டெக்ஸ்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க வந்து எம்டியா இருக்கு. எப்பவுமே இம்போர்ட் ஏரியா கிளிக் பண்றீங்க. இப்ப மவுஸ் பாயிண்டிங்கன்னா வேற பக்கம் கொண்டு போனீங்கன்னா எம்டியா தெரியும், எம்டி டெக்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டும். இப்போ மெயின் ஹெட்டிங் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதே போல பழைய விடையினால் அந்த செயினோட சிம்பிள் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு விஷுவல் தெரியுதுங்களா, இந்த பாயிண்ட் அவுட் ஸ்டார்ட் இம்போர்ட், அவுட்போர்ட்ல இருந்து அடுத்த இம்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு த்ரெட் டெக்ஸ்ட் த்ரெட் தெரியுது. அடுத்து இந்த அவுட்போர்ட்ல இருந்து இந்த இம்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இடையில ஒரு டெக்ஸ்ட் த்ரெட் தெரியுது. இதுக்காகத்தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இது நம்ம எங்க நகர்த்தி வச்சாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதோட டெக்ஸ்ட் வந்து இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம், இந்த டெக்ஸ்ட் இங்க கனெக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்.